நாலாவது மேட்ச் நிர்மல் ஃபயர் நிர்மல் சிசி வந்து bowling பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் சதீஷ் கேட்டிருந்து கிளாசிக் த பஞ்ச் அண்ட் கிரான்ச் மேக்ஸி வெல்கம் வார்ம் வெல்கம் பவுலருக்கு. பவுன்சர் டெலிவரி உடனே லென்த்து சேஞ்ச் ஆகுது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர், நல்ல ஒரு ஐடியாவோட விளையாடக்கூடிய ஒரு பவுலர். செக்கில் கமல் nice play. A couple of friends ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. nice play. நல்ல ஒரு பஞ்ச் அண்ட் சிங்கிள். ஸோ டீமில் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஓவர் பிச் டெலிவரி குழந்தையும் அடிக்கும் அந்த மாதிரி ஓவர் பிச் டெலிவரி நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டில். ஆஹா 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 இருக்கே அணைச்சி ஒரு உண்மை தருமோ அருமை பிச்சு பிச்சு சூப்பரான ஷாட்டு. 20 செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சிவா ஷாட் நல்ல ஒரு பிக்கப் ஷாட் எங்கேயோ போயிருக்குது. அண்ட் டெலிவர் சூப்பராக டெலிவரி பண்ணிடுறாரு. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஆறு. இந்த கேம் வந்து ஹை ஸ்கோரிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். லெக்கட்டர் ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். பின்னாடி போயிருக்கு சிங்கிள். பிக் எக்ஸ்பெக்டேஷன். நல்ல ஃபார்மில் இருக்கு கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக்கில். nicely bowled. 8 wickets. 2 ஓவர் முடியுமா 29. மூணாவது ஓவர் மொதல் பாலே விக்கெட். வெல் bowled, very well bowled. 2 into and a hot trick. இது ஒரு விக்கெட் பால் தான் ஆல்மோஸ்ட். இதெல்லாம் காமிக்க முடியாது, எங்கேயோ போயிடுச்சு. மற்ற எந்த கிரவுண்ட் எல்லாமே ஆடுது. ஷாட் 6. கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை, அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. Second base down the track. நல்ல try. Over 39 அப்படின்றது is a good numbers. What pitch delivery. You miss, I hit. Okay, new man at the crease, Dinesh. Nicely bowled. So 2 more to go. Nicely bowled. The last one. Nicely bowled. So dot ball to end over. போன ஓவரில் வந்து ரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு ரன்னு போலிங் போட்டுருக்காரு. மேலே அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் காமிக்க முடியாது. ஷாட் சைடில் பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க. மேலே போயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இது வந்து மேக்ஸிமம் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 2 இட்ஸ் ஃபுல் டாஸ். ஷாட் வாட் அ ஷாட். ஆஹா அருமை. சூப்பராக வந்து நகர்ந்து பாலுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. உள்ளே வர விட்டு அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபுட்பால். ஓவர் பிச் டெலிவரி ஸ்பின்னை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸ் ஓவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாலாகிட்ட இருந்து. ஓவர் நம்பர் 6 மிஸ்டர் பி விக்டர். நல்ல ஒரு ஃபுல் ஷாட் கிடச்சிது. ஒரு ரன் தான் நினைக்கிறேன். 2 கொடுத்துட்டாங்க. குட் ஷாட். எல்லா பவுலரும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பால் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு பால்புத் செல்வம். சிவாவை தவிர்த்து மற்ற பவுலர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் விக்டரை பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. மிஸ்டர் வி மேக்ஸிமம் கொடுக்குறாரு. ஸோ ரன் அப் தான் இங்கே விஷயம். கட்டாயமாக அதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா ஃபுல் ரன் அப் கிடச்சிதுன்னா பவுலர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர் நல்லா எஃபர்ட் போடலாம். போயிட்டு ஓவருக்கு 79. 7வது ஓவர் போகிறதுக்கு சதீஷ் உள்ள வந்திருக்காரு. 7வது ஓவர் மொதல் பால். ஆஹா வைடி ஆட்களுக்கான ட்ரை இருந்தது. 6. தரமான ஃபார்மில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தினேஷ். அகைன் ஒரு 6. சூர சம்ஹாரம் தொடர்ந்து
வான வேடிக்கை பட்டாசு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நைஸ் பால், குட் யார்க்கர். மச் நீட் லிமிட்டா வேணும் பால். ஃபர்ஸ்ட் 3 பால் 13 ரன்ஸ். போன பால் ஒரு சிங்கிள் இருந்து 4 பாலுக்கு 14 வந்திருக்கு. இது வரலாம் ஷாட். சதீஷ் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருப்பார்னு எதிர்பார்த்துருக்க முடியாது. 6 தான் போகுது நினைச்சோம். பட் ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ். கவுண்டரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி லைன் ஏதோ பேசுகிறாங்க. ஓவர் நம்பர் 8 விக்டர். ஆஹா, யார் வந்தாலும் அடி, அது மட்டும்தான் ஃபார்முலா. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, லெஃப்ட் ரைட்டு கேட்டுனே இருக்கு. கொஞ்சம் வைடான த்ரோ அல்லது நம்ம எதிர்பார்த்தது 100 120. அது இந்த மேட்ச்ல தான் வந்திருக்கு. விக்டரோட பாலில் எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ரன்னப்பு மிஸ்ஸிங்கு, இந்த லைன் அண்ட் லென்த் எல்லாம் மிஸ்ஸிங்கு, வேகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிப்பட்ட எல்லாருமே டாப் கிளாஸ் பவுலர்ஸு. பசங்க யங்ஸ்டர்ஸ் நல்லா எல்லாம் ரத்தம், யங் பிளட்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ தினேஷ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது ஒரு விக்கெட்னாலையும். 47 இருந்து இது வந்து 50 ரன், 50 இண்டிவிஜுவல் 50 தினேஷ். ஸோ ஃபார்மில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பால் ஒரு கேள்வி கேட்டேன். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டால் பதில் சொல்லிட்டு இருக்காரு. 50 ரன் இண்டிவிஜுவலாக 27 அதுதான் டார்கெட். ஒரு பாலில் 2 பால் வந்து வைட் வந்துருக்கு. கீழே தான் விளையாடிருக்காங்க. ரொம்ப குயிக்காக வேகமாக வந்து வந்ததுனால மேலே எடுக்க முடியல. ஹிட் ப்ரெஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் 2 ஓவருக்கு 48 ரன்னு கிட்ட பவுலிங்கில். நோ ரன். பவுலிங் சைடு இன்னும் ப்ரெஷர் போடுறாங்க. பவுண்ட்ரிஸ் இல்லாமல் ஓவர் போட்டாவே போதும் அப்படின்றது தான் ப்ரெஷருங்க. நைஸ் பால். ஸோ முதல் கனெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஹிட்டு சதீஷோட பேட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் ஓவர் 14 ரன்ஸ். ஓவர் நம்பர் 2. நல்ல ஒரு கனெக்ஷன். 2 ரன் சொல்லியிருக்காங்க. வெல்கம் ஸ்ட்ரைக். பால் தொலைஞ்சிருச்சு, அவ்வளோதான். 6 ரன். ட்ராக்லாம் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ஹோப் கிரியேட்டாக இருக்குது பேட்டிங் சைடுக்கு. நைஸ் பால், டாட் பால்ஸ் அது மட்டும் தான் இங்கே நல்லா. ஸோ பவுலிங்கில் கண்ட்ரோலே இல்லை, நிறைய வைட்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு பால் உள்ளே போகிறாங்க, ஒரு பால் வெளில வருது. ஒரு ரன் இல்லை, 2க்கு சான்ஸ் இருக்கும். ஒன்னோட சேஃப் சொல்லியாச்சு. நல்ல ஒரு பவுன்சர். ஸோ 2 overs 28. ஓவர் நம்பர் 3 தினேஷ் கிட்ட இருந்து. ஆஹா, எடுத்திருந்தா சூப்பரான காட்டன் பவுலாக இருந்திருக்கும். It's a wicket. Inside edge and gone. The new man at the crease, a bulldog. Nicely bowled and well played. The 2 classic. Stick and gone. Leg break work ஆகிருக்கு கரெக்டாக. Shot. And a single off the mark. Shot. And the match-க்கான மிகப்பெரிய விக்கெட். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது புல்டாகோட பேட்டு. என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட்டுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஓவர் நம்பர் 4 விக்கெட் இருந்து கட்டப்பா ஸ்கோரை விளையாடணும் அப்படின்னா விளையாடா உண்டு. ஜஸ்ட் மிஸ், கிரேட் எஸ்கேப். நோ பால் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் இருக்கும் நெக்ஸ்ட் பால். ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. ஃப்ரீ ஹிட் அப்படின்னால விக்கெட் கிடையாது. ரிப்பீட்டட். போன பால் வந்து மிடில் ஸ்டெம்ப், இந்த முறை ஆஃப் ஸ்டெம்ப். நியூ மேன் அட் தி கிரீஸ் அப்படி அட்டே சொன்னா லெஜெண்டரி கிரிக்கெட்டர் அருண் கட்டப்பா. நைஸ்லி போல்ட்.
சரி 70, 80, 90 அது வரலும் பாசிபிள். 126ன்றது வந்து இமயமலை போல் பெருசு. ஓவர் நம்பர் 5. பேட்டு வந்து இன்னும் சரியாக ஸ்ட்ரைட் பேட் போல் மிடில்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணல சரியாக. 45 ரன்னு 4 ஓவருக்கு நல்ல ஸ்கோர். ஆனால் சேசிங் வந்து 130 அப்படின்னும் போது இன்னும் எக்கச்சக்கமாக ரன்ஸ் இருக்குது வெளியில். Thick edge and gone. Thick edge and gone. Wicket. So new batter Paul. மேலே கொடி ஏற்றிருக்காரு. இந்த பக்கம் காமிச்சாலும் தெரியாது. Down the track. Good strike. Only single. So over number 6. Aha, அருமை. So connection is a good connection. அதாவது நேராக போய் கையில் விழுந்துடுச்சு. அந்த செவத்துக்கு பின்னாடி இருந்து பிடிச்சிருக்காரு ஃபீல்டு. தினேஷ் அருண் கட்டப்பாவோட விக்கெட்டை கிளைம் பண்ணியிருக்காரு. குட் ஸ்ட்ரைக். அண்ட் தினேஷோட அடுத்த விக்கெட். அடுத்த பொறியில் சிக்கினது அண்ணன். இது ஹாட்ரிக் பால் எதுவும் விக்கெட் கிடைக்கல. No run. Oh, this is classic from Victor. Sama pickup. அருமையான ஒரு ஸ்லாட்டு. என்ஜாய் பண்ணுறாரு இந்த ஷாட்டை. 7 ரன்ஸ் வந்து கவுண்டே இல்லை, விஷயமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிட் வந்து தொடர்ந்து எல்லா பாலும் அடித்தா வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 ரன்ஸ். அகைன் ஒரு புல்லர் லேன்ஸ். இது வந்து 2 ரன்னு. இன்னொரு எம்பிடி பாய்ஸ் ஃபுல்லாகவே பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. பிக் சிங்கிள் ஓடிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் ரன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணல. ஏன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு 60-70 ரன்னாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ்லி போல். ஒன்று வந்து வெப்ஸ்டார் வெர்சஸ் தினேஷ் சிசி, அதாவது ஜமைக்கன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளேக் 2 ரன்னு. Shot, it's a good shot from Victor, but straight to the hands and wicket. Nicely bowled. Well bowled, nicely bowled, and team extreme level விளையாடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் ஃபயர் பாய்ஸ், ஃபயர் 11 கூட.